அனைவருக்கும் அன்பு வணக்கம். வரலாற்றில் மௌரிய டாப்பிக்கில் இருந்து மிக முக்கியமான 5 கேள்விகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மௌரிய பேரரசின் நிறுவனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். இவர் கிமு 321 நந்தர்களை வீழ்த்தி மௌரிய பேரரசை நிறுவனர். நந்தர்களில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனநந்தர் அப்படிங்கிறவர் நந்தா வம்சத்தின் கடைசி அரசர். அவரை வென்று மௌரிய சாம்ராஜ்யத்தை சந்திரகுப்த மௌரியர் உருவாக்கினார். செகண்ட் கொஸ்டின், சந்திரகுப்த மௌரியரின் அரசவைக்கு வந்த கிரேக்க தூதர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெகஸ்தனிஸ். இவர் செலியூக்கஸ் நிக்கேட்டரோட தூதராக இங்கே சந்திரகுப்தர் அவைக்கு வருகை தந்திருப்பார். இண்டிகா அப்படிங்கிற நூலை எழுதினவர் தான் மெகஸ்தனிஸ். இவர் தான் சந்திரகுப்த மௌரியர் அரசவைக்கு வருகை தந்தார். யார் அவர் அனுப்பினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலியூக்கஸ் நிக்கேட்டர் அப்படிங்கிறவர் அனுப்பினார். தேர்டு கொஸ்டின், அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை எழுதினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌட்டில்யர். அவரோட இன்னொரு பேர் என்னென்னா சாணக்கியர். இன்னொரு நேம் என்னென்னா விஷ்ணுகுப்தர். இது எல்லாமே ஒரே நேம் தான். இவர் தான் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை எழுதினார். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிக முக்கியமான அரசியல் மற்றும் பொருளாதார நூலாக பார்க்கப்படுது. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கியம் தொடர்புடையவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கலிங்கப்போர் எந்த மன்னரின் ஆட்சியில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அசோகர் காலத்தில். இந்த கலிங்கப்போரை பொறுத்த வரைக்கும் கிமு 261 அதாவது பிசி 261 கலிங்கப்போர் நடந்தது. இந்த கலிங்கப்போருக்கு அப்புறம் இதில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க, நிறைய பேர் இறந்தாங்க. அதனால் அசோகர் புத்த மதத்துக்கு மாறினார். அதுக்கு காரணம் யாருன்னா உபகுப்தர் அப்படிங்கிறவர் தான் புத்த மதத்துக்கு மாற்றினார். ஃபிஃப்த் கொஸ்டின், அசோகரின் கல்வெட்டுகள் பெரும்பாலும் எந்த எழுத்தில் எழுதப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராமி அப்படிங்கிற எழுத்தில் தான் அசோகரோட கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கு. வடமேற்கு பகுதியில் சில கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா கரோஸ்டி எழுத்துலையும் இருக்குது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா தி ஆர்ட் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.